ஊடக நண்பர்கள், பத்திரிகை அன்பர்களுக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. என்னுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட துணை செயலாளர் தோழர் பாபு, நகர செயலாளர் தோழர் செந்தில் ஆறுமுகம், கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் உதயகுமார், மாதர் சங்கத்தின் தலைவர்கள், தொழிற்சங்க தலைவர்கள் என பலரும் உங்களை சந்திக்கிறோம். அனைவரும் சார்பிலும் உங்களுக்கு வணக்கம். 2 தினங்களாக திருச்சி, வத்திராயிருப்பு, ஸ்ரீவில்லிபுத்தூர், ராஜபாளையம் போன்ற பகுதிகளில் ஊழியர்களை சந்திக்கிற வாய்ப்பு கிடைத்தது. ஆறாம் தேதியிலிருந்து 21ஆம் தேதி வரை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் பல்வேறு குழுக்களாக சென்று பிரச்சாரத்தில் ஈடுபட இருக்கிறோம். நண்பர்களே, போகிற இடங்களில் எல்லாம் திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு மக்கள் பேராதரவை தெரிவிக்கிறார்கள். இது எப்பொழுதும் போல் வந்து போகிற தேர்தல் அல்ல. இந்தியா போன்ற பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாட்டில் வெற்றி தோல்வி இயல்பு. அரசியல் கட்சிகள் தோற்பதும் வெற்றி அடைவதும் இயல்பு. ஆனால் எதன் பொருட்டும் ஜனநாயகம் தோற்றுவிடக்கூடாது. பிஜேபி ஆட்சி அதிகாரத்தில் அமர்ந்திருக்கிற மாநிலங்களில் ஜனநாயகத்தை தோற்கடிக்கிறது. ஊபியும் பீகாரும் அதற்கு ஒரு உதாரணம். இன்றைக்கு நேற்றைக்கு முன்தினம் பிஜேபி தேர்தல் அறிக்கை வெளியிடுகிற பொழுது தமிழ்நாட்டிற்கு நாங்கள் இன்னென்ன நிதி உதவி செய்திருக்கிறோம், திட்டங்களுக்கு உதவி இருக்கிறோம், இன்னும் எதிர்காலத்தில் தமிழ்நாட்டிற்காக நாங்கள் எங்கள் கடமையை செய்வோம் என்று சொல்வதற்கு மாறாக திமுக மீது பெரிய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறார். ஏற்றுக்கொள்ள முடியாத, உண்மைக்கு புறம்பான, சட்டத்தின் மீது தொடுக்கப்படுகிற தாக்குதலாகவே அந்த புகார்கள் இருக்கிறது, அந்த குற்றப்பத்திரிகை இருக்கிறது. பிஜேபி குற்றங்களின் குன்றிலிருந்து இந்த அறிக்கையை திமுக மீது முன்மொழிந்திருக்கிறது. திமுக இந்து விரோத அரசு போல் சித்தரிக்கிறார்கள். கொள்ளையர்களின் கையில் ஆட்சி அதிகாரம் கிடைத்துவிட்டது போல் சித்தரிக்கிறார்கள். பிஜேபியிடம் கொள்கை இல்லை, அரசியல் இல்லை என்பதைத்தான் இது காட்டுகிறது. மக்களால் தெரிவு செய்யப்பட்ட ஒரு அரசு இது. மாநில உரிமைகளுக்காக தமிழக முதல்வர் போராடினார். அவர் தலைமையிலான எங்கள் கூட்டணி கட்சி குரல் எழுப்புகிறது. ஆளுநர் சட்டமன்றத்தின் இறையாண்மையை பலமுறை சிதைத்தார். சட்டமன்ற தீர்மானங்களை கீழறுப்பு செய்தார், அதை முடக்கினார். இது பல கட்சி இயங்குமுறை கொண்ட நாட்டிற்கு நல்லதல்ல. ஜனநாயகத்தின் குரல் விலையை நெரிக்கிற செயல். எனவே மாநில உரிமைகளுக்காக அவர் எழுப்பிய குரலை அரசியலாக எதிர்கொள்வதற்கு மாறாக ஒரு மத உணர்வை தூண்டுகிற வகையில் பிஜேபி அறிக்கை வெளியிட்டிருப்பது நல்லதல்ல. தமிழ் ஒரு நல்லுலகம், பகுத்தறிவும் பண்பாடும் கலாச்சாரமும் மிக்க உலகம். அவர்கள் எப்பொழுதுமே பதற்ற அரசியலை, ஜாதி மத அரசியலை வெறுப்பார்கள், நிராகரிப்பார்கள். திருப்பரங்குன்றம் அதற்கு சாட்சி. எனவே எத்தகைய குற்றப்பத்திரிகை பிஜேபி சுமத்தினாலும் அதில் உண்மை இல்லை, பொய் நிறைந்த குற்றப்பத்திரிகை இது என்று தமிழ் மக்களுக்கு தெரியும். நல்ல தீர்ப்பை வழங்குவார்கள். நாங்கள் ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பெறுவோம். இந்தியாவிற்கு அது ஒரு திருப்பு முனையாக அமையும் என்கிற நம்பிக்கையை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்கிறேன். பியூஷ் கோயல் மத்திய அமைச்சர் வரம்பு மீறி பேசுகிறார். வார்த்தைக்கு வார்த்தை பொய், எதையும் நிரூபிக்க முடியாத குற்றச்சாட்டுகள். குற்றங்கள், சமூக பதற்றங்கள், சட்டத்துக்கு புறம்பான நடவடிக்கைகள். பீகார், ஊபி தான் முன்னணியில் இருக்கிறது. அங்கே பிஜேபி தான் ஆட்சி செய்கிறது. அதோடு ஒப்பிடுகையில் தமிழ்நாட்டில் அங்கொன்றும் இங்கொன்றுமாக குற்ற செயல்கள் இருக்கிறது. அதை மறுக்கவில்லை. ஆனால் அதே நேரத்தில் அந்த குற்றங்களை தமிழக முதல்வர் என்றைக்கும் ஆதரித்ததில்லை. குற்றவாளிகளை சட்டத்தின்பால் நிறுத்தி தண்டிப்போம் என்கிற முறையில் தான் அவர் பல்வேறு நடவடிக்கை எடுத்தார். அதை ஒன்றிய பிஜேபி
அரசும் பிஜேபி தலைவர்களும் எளிதில் கடந்து செல்வதை எங்களால் ஏற்க முடியாது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு, அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்தியா போன்ற பெரிய நாட்டில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது எத்தனை கோடி மக்கள் என்கிற கணக்கியல் அல்ல, அரசியல் குறியீடாக அந்த கணக்கீடுகள் இருக்க வேண்டும். இந்திய மக்கள் தொகையில் பெண்களுக்கு அதிகாரம் எவ்வளவு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரம் எவ்வளவு, கல்வியில் அவர்களுக்கான இடம் என்ன, செல்வ வளங்கள் யாரிடம் இருக்கிறது, அரசியல் அதிகாரம் யாரிடம் இருக்கிறது, ஏழைகளும் எளியவர்களும் புலம்பெயர்கிற மக்களும் எத்தனை கோடி, அவர்களுக்கு வீடு இருக்கிறதா, கல்வி இருக்கிறதா, வாழ்க்கை இருக்கிறதா, வசதி இருக்கிறதா? பல கோடி பேர் நாட்டை விட்டு பல்வேறு நாடுகளில் இன்றைக்கு வளைகுடா பகுதியில் 1 கோடி பேர் வேலை பார்க்கிறார்கள். தமிழர்கள், மலையாளிகள், இந்தியர்கள். இப்படி புலம்பெயர்ந்து தொழிலுக்காக நாடு விட்டு நாடு செல்கிறவர்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி? இவர்களின் அடிப்படை உரிமைகள் என்ன? இவர்களின் எதிர்காலம் என்ன? இவையெல்லாம் சேர்ந்து எடுக்கிற கணக்கு தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு. ஒரு நாட்டில் 120 கோடி பேர், 140 கோடி பேர் மக்கள் இருக்கிறார்கள் என்ற வெறும் கணக்கியல் அல்ல, அரசியல் குறியீட்டுடன் இந்த கணக்கு இருக்க வேண்டும் என்று நாங்கள் இதை வலியுறுத்துகிறோம். எங்கு பார்த்தாலும் கேஸ் எரிவாயு தட்டுப்பாடு. தமிழ்நாட்டில் பல உணவகங்கள் மூடப்பட்டுள்ளது. சிறு தொழில், குறுதொழில் நலிவடைந்திருக்கிறது. இதற்கு காரணம் அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஈரான் மீது தொடுத்த போர். ஈரான் செய்வது தற்காப்பு நடவடிக்கை, தற்காப்பு போர். அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடுத்திருப்பது ஆக்கிரமிப்பு போர். தேவையே இல்லாத அடாவடித்தனமான, மனிதகுலத்தை இரத்த வெள்ளத்தில் மூழ்கடிக்கிற ஆபத்தான போர். உலகம் முழுவதும் பொருளாதார முடக்கத்தை உருவாக்கி இருக்கிறது இந்த போர். ஈரான் நமது நட்பு நாடு. அந்த நட்பு நாட்டிற்கு நாட்டின் அயலுறவுத்துறை தீங்கிழைத்தது. அந்த நாட்டின் அதிபர் கொல்லப்பட்ட பொழுது இந்தியாவின் பிரதமர் கண்டிக்கவில்லை, அயலுறவுத்துறை கண்டிக்கவில்லை, நாடாளுமன்றம் அதை கண்டிக்கவில்லை. ஒரு நட்பு நாட்டின் அதிபரை கொன்றபோது கூட நாம் கண்டிக்காதது நமது வெளிநாட்டு கொள்கைக்கு நாமே இழைக்கிற தீங்கு. அதை நாட்டின் பிரதமர் செய்திருக்கிறார். உலகத்தில் இந்தியாவின் ஜனநாயக பிம்பம் சரிந்துவிடும் இது போன்ற செயலால். இப்பொழுதுதான் அவசர கூட்டத்தை டெல்லியில் போட்டிருக்கிறார்கள். இந்த எரிவாயு தட்டுப்பாட்டை எப்படி சமாளிப்பது என்று டெல்லியில் அவசர கூட்டத்தை போட்டு இப்பொழுதுதான் விவாதிக்கிறார்கள். இவ்வளவு நாட்களை ஏன் கடத்தினார்கள்? கையிருப்பு நம்மிடம் இருக்கிறது என்று சொன்னால் அது ஏன் மக்களுக்கு விநியோகிக்கப்படவில்லை? ஏன் தட்டுப்பாடு? இது பற்ற ஒரு அறிக்கையை ஒன்றிய அரசு தர வேண்டும். கூடுதலான கவனங்களை மக்கள் வாழ்வியல் பிரச்சனைகளில் ஒன்றிய அரசு செலுத்த வேண்டும். அதற்கு மாறாக பிரதமர் துவங்கி உள்துறை அமைச்சரிலிருந்து எல்லா அமைச்சர்களும் தமிழக, கேரள சட்டமன்றத்தின் மீது படையெடுக்கிறார். பிரதமர் வரட்டும், உள்துறை அமைச்சர் வரட்டும், இன்னும் இருக்கிற அமைச்சர்களெல்லாம் வரட்டும், டெல்லி அமைச்சரவையே தலைநகர் சென்னையில் கூட முகாமிடட்டும். ஒவ்வொரு ஒன்றிய அமைச்சர்களும் வருகிற போது 1,00,000 வாக்குகள் திமுக தலைமையிலான மதசார்பற்ற ஜனநாயக முற்போக்கு கூட்டணிக்கு கிடைக்கும். அதிலும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் வாய் திறந்து பேசினால் லட்சக்கணக்கான வாக்குகள் எங்களுக்கு கிடைக்கும். வெற்றி நிச்சயிக்கப்பட்டு விட்டது. இவர்கள் பேச பேச இன்னும் பிரம்மாண்டமான வெற்றியை நோக்கி எங்கள் கூட்டணி செல்லும். வேற எதனா கேள்வி இருந்தாங்க? இல்லை, நான் நேற்று வரை அவர் நடிகர், இன்று ஒரு அரசியல் கட்சியின் தலைவர். அவ்வளவு எளிதாக நாங்கள் யாரையும் மதிப்பீடு செய்வதில்லை. அவரை நாங்கள் மதிக்கிறோம். ஆனால் அந்த கூட்டம் ஒரு எண் கணிதம் தான், அரசியல் குறியீடு அல்ல. அரசியல் குறியீடு என்றால் அதற்குள் கொள்கை வேண்டும், லட்சியங்கள் வேண்டும், திட்டங்கள் வேண்டும்.
அவர் பேசுவதில் அது வெளிப்படவில்லை. அவர்கள் அறிக்கையிலாவது அது வெளிப்படுகிறதா என்று பார்ப்போம். எனவே நடைபெறுகிற போர் ஒரு கட்சியை தோற்கடித்து இன்னொரு கட்சி வாகைச்சூட வேண்டும் என்பதற்கான போர் அல்ல இந்த போர். ஒன்றிய அரசு அதிகாரத்தை குவித்துக் கொள்கிறது, மாநிலங்களின் உரிமையில் அப்பட்டமாக தலையிடுகிறது, நாடாளுமன்ற ஜனநாயகத்தை சிதைக்கிறது. வெறும் குரல் வாக்கெடுப்பிலேயே உலகத்தின் தலை சிறந்த நாடாளுமன்றத்தில் சட்டங்களை நிறைவேற்றியது, கைகளை உயர்த்தி சட்டங்களை நிறைவேற்றியது, போராடி பெற்ற உழைப்பாளி மக்களின் உரிமை சட்டங்களை சிதைத்தது. இந்தியா ஒரு பன்முக நாடு, அதன் அடித்தள மதச்சார்பின்மை. அதை வெறுக்கிறது பிஜேபி, அந்த சொல்லையே வெறுக்கிறது. சோசியலிசம் என்கிற சொல்லை வெறுக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நாம் ஜாதி மதங்களை கடந்து ஒற்றுமையாக வாழ்கிறோம் அல்லவா, அந்த ஒற்றுமையை மதத்தின் பெயரால் சிதைக்கிறது. எனவே பிஜேபி வீழ்த்தப்பட வேண்டும், தோற்கடிக்கப்பட வேண்டும். அது தமிழ் மண்ணிலிருந்து துவக்கப்பட வேண்டும். அடுத்த தலைமுறைக்கு நாம் ஜனநாயக விழுமியங்களை கைமாற்ற வேண்டும். அதற்கான போர் இந்த போர். அதை சகோதரர் விஜய் அவர்கள் உணர்ந்ததாக தெரியவில்லை. அடுத்து மத்திய அரசை நோக்கி எந்த கேள்வியுமே பேசாம வெறும் திரைக்கவர்ச்சியை மட்டும் நம்பி வர்றாங்களா? அவங்க பின்னாடி போற இளைஞர்கள் பாத்தீங்கன்னா ஒண்ணு கொள்கை இல்லை. அவர்கள் நீங்க சொல்ற இந்த பேச்சுலையும் பார்த்தீங்கன்னா கொள்கை இல்லை. அப்பனா இன்னும் மக்கள், தமிழக மக்கள் திரைக்கவர்ச்சியை நம்புறாங்களா? இல்லை. திரளுகிறவர்களுக்கான வாக்கு இருக்கிறதான்னு பார்க்கணும். இளம் பருவம் அது இயல்பு தான். ஒரு பாப்புலரிசத்தை நோக்கி மக்கள் திரைப்படத்தில் இருப்பவரை பார்க்க செல்வது ஒன்றும் தவறல்ல, பார்க்கட்டும். ஆனால் இது வாக்குகளாக மாறாது. நிறைவாக தமிழக மக்கள், நடுநிலையாளர்கள், எந்த கட்சியும் சேராத பல லட்சக்கணக்கான மக்கள் எந்த அணி வெற்றி பெற்றால் நாட்டுக்கு நல்லது, எதிர்காலத்துக்கு நல்லது என்று சீர்தூக்குவார்கள். நாங்கள் திமுக அணியில் இருக்கிறோம், இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள். எண்ணிக்கை குறைவாக இருக்கலாம், ஆனால் எங்கள் குரலுக்கு ஒரு மதிப்பு இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் பேசுவது அரசியல், அவர்கள் பேசுவதில் உண்மை இருக்கிறது. எனவே அதற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்கிற லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். எனவே நடுநிலையாளர்கள், சிந்தனையாளர்கள், ஒற்றுமையை விரும்புகிறவர்கள், நாடு நல்லிணக்கத்தோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் தான் தமிழ் மண்ணில் அதிகம். அவர்கள் வாக்குதான் தீர்மானிக்கும். நான் முன்னர் சொன்னது போல் எங்கள் கூட்டணி வலுவாக இருக்கிறது, வெற்றி பெறுவோம். அது மட்டுமல்ல, அரசின் நலத்திட்டங்கள் இந்தியாவிலேயே மிக சிறந்த நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்து இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெறுவோம். அது மட்டுமல்ல, திமுகவுடைய தேர்தல் அறிக்கை ஒரு பேசுபொருளாகி இருக்கிறது. நாங்கள் வெற்றி பெறுவோம். அது மட்டுமல்ல, அழுத்தமாக சொல்கிறோம், தமிழ் மக்களின் ஒற்றுமை கலாச்சாரம், மதத்தின் பெயரால், கடவுளின் பெயரால், வழிபாட்டின் பெயரால், ஜாதி மதங்களின் பெயரால் எந்த பிளவையும் தமிழ் மண்ணில் ஏற்படுத்த முடியாது. திருப்பரங்குன்றமே அதற்கு சாட்சி, மதுரை மக்களே அதற்கு நல்லதொரு உதாரணம். இதுதான் தமிழ்நாடு. அந்த வகையில் எல்லாவற்றையும் விட நாங்கள் தமிழ் மக்களின் அந்த ஒற்றுமை கலாச்சாரத்தை நம்புகிறோம். எனவே நாங்கள் வெல்வோம். அதிமுக கூட்டணி கட்சிகள் எத்தனை கட்டாயப்பட்டாலும் தொகுதி பெற்று, ஆனால் திமுக அப்படி அல்ல. ஜனநாயகம் நடப்பது தொகுதி ஒதுக்கீடு செய்யப்படுகிறது. கூட்டணி கட்சிக்கு தங்கள் வருத்தத்தை இல்லை, இது நீங்கள் அது உங்கள் கருத்து, நான் அதை மறுக்கிறேன். பிஜேபி உள்துறை அமைச்சர் டெல்லிக்கு வரவழைத்துதான் கூட்டணியை உருவாக்கினார். அவர் மிரட்டினார், மிரட்டியது பிஜேபி. ஹோம் மினிஸ்டர் அவர் தான் தலைமை தாங்கினார். அது பிஜேபி மிரட்டியது, மிரண்டு போனவர்கள் அந்த கூட்டணியில் சேர்ந்தார்கள். மிரட்டப்பட்டவர்களும் மிரண்டு போனவர்கள் அமைத்த கூட்டணி இந்த கூட்டணி. அந்த கட்சியில் ஜனநாயக கட்சி அதிமுக. திமுக போல் அதிமுக ஒரு ஜனநாயக கட்சி, அதன் மீது எங்களுக்கு எப்பொழுதும் மரியாதை உண்டு. ஆனால் பிஜேபியுடன் சேர்ந்ததன் மூலம், அதனுடன் கரம் பற்றியதன் மூலம் இன்றுள்ள நிகழ்கால அரசியல் தீமைகளுக்கு காங்கிரஸ் அதிமுக துணை போய்விட்டது என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். எனவே பிஜேபிக்கு விடுகிற அடி அதிமுகவுக்கும் சேர்த்தே விழும். திமுக கூட்டணியிலே விடுதலை சிறுத்தை கட்சி இருக்கு, ஆனால் அவர் தொழில் வலி இருக்கு, வலிமை இருக்குன்னு சொல்லி இளைமறை காயப்பட்டிருக்காரு. தற்சமயம் கூட பொற்கொடி ஆம்ஸ்டாங் வந்து அதிமுக சீட்டு கொடுத்து நான் வரவேற்பேன்னு சொல்லி கட்சி. ஜனநாயகத்தில் எங்கள் கூட்டணியில் கூட்டணி கட்சிகளாக இருந்தாலும் கருத்து சொல்ல உரிமை உண்டு, அந்த இடம் உண்டு. எனவே அவர் கருத்தை சொல்லுகிறார். இதையெல்லாம் ஒரு பகையாக எடுத்துக்கொள்ள முடியாது. ஒரு தொகுதி உடன்பாடு கொள்கிற காரணத்தினாலேயே எந்த கருத்தையும் சொல்லக்கூடாது என்று தமிழ்நாட்டு முதல்வர் என்றைக்கும் சொன்னதில்லை, திமுக தலைவர் என்றைக்கும் சொன்னதில்லை. எனவே எங்கள் கட்சிக்குள் இந்த கருத்து சுதந்திரம் இருக்கிறது, ஜனநாயக இடம் இருக்கிறது. எனவே அவர் பேசுகிறார். ஆனால் இவையெல்லாம் கடந்த ஒரே புள்ளி பிஜேபியை வீழ்த்துவது. பிரைமரி பொலிட்டிக்கல் ஆப்ஜெக்ட் என்றது
பிஜேபியை வீழ்த்துவது. அந்த புள்ளியில் சகோதரர் திருமாவளவன் அவர்கள் இடதுசாரிகள் போலவே திமுக போலவே மிக உறுதியாக இருக்கிறார். இன்னைக்கு அதிமுக பாஜகவோட கூட்டணி வச்சுட்டு நீங்க கடுமையாக விமர்சனம் பண்ணுறீங்க. ஆனால் கடந்த காலங்களில் திமுக பாஜக கூட கூட்டணி போட்டு கம்யூனிஸ்ட் எந்த விமர்சனம் பண்ணாலும் எடப்பாடி கருத்தை பயிற்சி நாங்கள் தான் அதிகமாக விமர்சனங்கள் செய்தோம். பிஜேபியிலிருந்து கலைஞ்சு வெளியில் வர வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்டோம். அப்பொழுது நாங்கள் ஒரு பாடல் கூட ஏற்றினோம். பாம்பு விழுங்கிடுச்சு, சூரியனை விழுங்கிடுச்சு, நாங்கள் ஒரு பாடல் பிரச்சார பாடலே போட்டோம். பிறகு பிஜேபியிலிருந்து திமுக வெளியேறியவுடன் பாம்பை கிழித்து கொண்டு சூரியன் வெளிவந்து விட்டது என்று கலைஞர் சொன்னார். எனவே நல்ல பாடங்களை பெற்றுதான் திமுக சொல்கிறது. பிஜேபியினுடைய கொள்கை நாட்டிற்கு பேராபத்து முன் எப்பொழுதையும் விட என்பதை உணர்ந்துதான் நாங்கள் கூட்டணி அமைத்திருக்கிறோம். எனவே இந்த கூட்டணி வெறும் கட்சி நலன் சார்ந்ததல்ல, நாட்டு நலன் சார்ந்தது. 2021 தன்னுடைய தேர்தல் அறிக்கை 2021 திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கை 55 ஆனால் 44 நாங்கள் நிறைவேற்ற சில குறைபாடுகள் இருக்குது. சூழ்நிலை மீண்டும் இந்த தேர்தல் அறிக்கை கொடுத்துட்டாங்க. இது மேல மக்களுக்கு முழு நம்பிக்கை ஏற்படுமா? நிச்சயமாக முழு நம்பிக்கை ஏற்படும். ஏராளமான கோரிக்கைகள் இந்த அரசு நிறைவேற்றிருக்கிறது. இன்னும் நிறைவேற்றப்படாத கோரிக்கைகளும் இருக்கிறது. மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் அது தமிழக முதல்வர் நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துவோம். ஒன்றிய அரசு மாநில அரசுக்கு தர வேண்டிய நிதியை தருவதில்லை. நமது திட்டங்களை கிடப்பில் போட்டிருக்கிறார்கள். ஒரு பல்கலைக்கழகம், கும்பகோணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று சட்டமன்ற தீர்மானம் நிறைவேற்றுகிறது. அதை ஏன் கிடப்பில் போட வேண்டும்? அது என்ன அரசியல் இருக்கிறது? தன் கருத்துக்கு பணியாவிட்டார், தனக்கு இசைந்து போகாவிட்டார், டபுள் என்ஜின் என்று சொல்கிறார் அல்லவா? அவ்வாறு இல்லாவிட்டால் அதை நெருக்கடிக்குள்ளாக்குவோம். அதான ஒன்றிய அரசு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது. இது ஜனநாயகத்திற்கு நல்லதல்ல. மாநிலங்கள் தான் அதிகாரங்களை ஒன்றிய அரசுக்கு தருகிறது. மாநிலங்கள் தான் நிதியை ஒன்றிய அரசுக்கு தருகிறது. சட்டப்படி அரசியல் கருத்துக்கள் மாறுபட்டாலும் மாநிலத்துக்கான உரிமைகளை தர வேண்டும் ஒன்றிய அரசு. இல்லைனா ஒரு கூட்டி செய்யும் நிலைக்காத அல்லவா? நாடு ஒன்றுபட்டு இருப்பது கடினம் அல்லவா? எனவே இதுபோல் பெரிய தீங்கு செய்வது தான் இன்றைய அரசியலில் தலையான இடம். எனவே தான் இதை முறியடிக்க வேண்டும் என்று நாங்கள் சொல்லுகிறோம். பயன்படுத்தப்படும் மத்திய அரசு மசோதாக்கள். ஆனால் நேற்று எம்பிகள் போராட்டம் பண்ணியிருக்காங்க. நீங்கள் எத்தகைய மசோதாக்கள் வந்தாலும் நாடாளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும் அல்லவா? பிரச்சனையே தான். எதிர்க்கட்சிகளை கலந்து ஆலோசிக்கணும். ஒன்று, நாடாளுமன்றத்தில் விவாதிக்கணும். மிக முக்கியம் நாடாளுமன்றம் தானே. நாடாளுமன்றத்தில் 126 மசோதாக்கள் சட்டங்கள் வெறும் கையை உயர்த்தியே நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் சேர்ந்தே அதற்காக ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இப்படி ஒரு நாடாளுமன்றம் இருக்குமா? குரல் வாக்கெடுப்பில் சட்டங்கள் நிறைவேற்றுகிறது. இந்திய நாடாளுமன்றத்தை ரொம்ப மிக மிக தாழ்வாக்கி விட்டது ஒன்றிய அரசு. எனவே தான் அது தோற்கடிக்கப்பட வேண்டும் நாங்கள் துடிக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் அயல்நாடுகளிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வருகிற நிதி, அது பற்றி ஆய்வு செய்வதற்கு பல்வேறு அமைப்புகள் இருக்கிறது. சட்டத்தில் இடம் இருக்கிறது. முறைகேடுகளாக வருகிற நிதிகளை தடுக்க முடியும். ஆனால் சட்டத்தின்படி உலக நாடு முழுவதுமே பல்வேறு காரணங்களுக்காக, கல்விக்காக, சுற்றுச்சூழலுக்காக, பேரிடர் காலங்களில் நிதி பெறலாம், நிதி தரலாம் என்று உலக சட்டங்களை அங்கீகரிக்கிறது. இந்திய சட்டமும் அங்கீகரிக்கிறது. ஆனால் குறிப்பிட்ட சிலரை, சிறுபான்மை மக்களை குறிவைத்து சட்டங்கள் உருவாக்கக்கூடாது, நகர்த்தக்கூடாது. அது பிழையாகிவிடும். சொல்லுங்கள் சார். அடுத்து